பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஹோஸ்ட் விஜய் சேதுபதி இருக்காரே, அவருக்கு ரொம்ப அறிவு போல இருக்குங்க. மூளை அப்படியே பயங்கரமா வளர்ந்து அப்படியே காது வழியா கொட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அறிவாளியா இருக்கிறதுனால தான் திவ்யா கணேஷை எப்போ பாரு மாக் பண்ணி புள்ளி பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா நேற்று ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. லைக் அவங்க வீட்டாளர்களும் வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நபர் யார் அப்படின்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து விக்கல்ஸ் வந்து திவ்யாவை பேரை சொன்னார். ஸோ விக்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைட்டில் இருந்தே வந்து அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யாவோட கேம் எப்படி இருக்குது, அவளுக்கு ஒரு புரிதல் இல்லை, அவளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அண்ட் அவர் இப்போ திவ்யா பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, திவ்யா வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இன்னுமே வந்து அவளுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. அவள் மேலே ஒரு மாற்று கருத்து வச்சு அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவள் சண்டை போடுவா, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதனால் அவளுக்கு வந்து வீட்டில் சொல்லிட்டு போகணும், இன்னும் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியாதனால அவள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம திவ்யா உடனே எழுந்திரிச்சு இவரை சொன்னாங்க, விக்கல்ஸை சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விக்கல்ஸ் வீட்டில் இருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் ஆர்கியூ பண்ணு, பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ நாட்கள் வந்து அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்ற ஒரு பாண்ட்குள்ளேயே இருந்த ஒரு மனுஷன் இப்போ வந்து எந்த பிரச்சனைனாலும் அவர் வந்து நிற்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, திவ்யா அண்ட் வினோத்குள்ளே ஒரு சண்டை வந்திருக்கும். அன்னைக்கு அந்த ஸ்பான்சர் டாஸ்கில் ஒரு சண்டை வந்திருக்கும். அப்போ விக்கல்ஸும் உள்ளே வந்து அண்ட் அவர் எப்போதும் போல் திவ்யாவை வந்து தப்பாக காட்ட ட்ரை பண்ணார். அப்போ தான் இவங்க கேட்டிருப்பாங்க, திவ்யா நீங்கள் வந்து சும்மா தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகணும், ஆகாதீங்க, இத்தனை நாள் எப்படி சும்மா இருந்தீங்க, இப்போ மட்டும் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை தான் வந்து திவ்யா இங்கே மீன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து சொன்னதுனால அவர் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் போகணும் நினைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அதாவது அவங்க கொஞ்சம் அதை லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தான். பட் அவங்க மீன் பண்ண விஷயம் ஒன்று தான். இவ்வளோ நாள் அவன் ஒரு ஷெல்லில் இருந்தான். அதாவது அவங்க மற்றவங்களை எல்லாரையும் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவனோட தாட்ஸை அவங்களுக்கு ஃபீட் பண்ணி இவன் பல நாள் நாமினேஷன்லேயே வராமல் அவனை பாதுகாத்துட்டு எந்த பிரச்சனைக்கும் வேண்டாம், நம்ம ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவன் இருந்தான். ஆனால் இப்போ வீட்டில் வந்து இல்லைடா நீ கொஞ்சம் பேசுன்னு சொன்னதுனால எல்லா இடத்துலையும் தேவையே இல்லாமல் இன்வால்வ் ஆகி பேசணும்னு ட்ரை பண்ணுறான் சார். அதனால் இவன் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. பட் அது உண்மை தானே? யோசிச்சு பாருங்க, விக்ரமோட கேம் இவ்வளோ நாள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு எல்லாருக்கூடையும் ஒரு பாண்ட், அது கனி கூட ஆகட்டும், சபரி கூட ஆகட்டும், இல்லைனா பார்வதி, ஈவன் பார்வதியை பிடிக்காதுன்னு ட்ரால் பண்ணுவார். ஆனால் பார்வதிக்கிட்டும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்வார். சுபிக்ஷா கிட்ட தங்கச்சி தங்கச்சின்வார். ஸோ எல்லார்கிட்டையும் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் அடிக்கிறார். அன்னைக்கு சுபிக்ஷாவுக்கு பேனிக் அட்டாக் வந்ததுக்கு யார் காரணம்? விக்கல்ஸ் தான் காரணம். அவருக்கு நல்லா தெரியும் சுபிக்ஷா இந்த கேமுக்காக 100% கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு அதுக்கு ப்ராப்பராக எப்படி எஃபோர்ட் போடணும்னு தெரியல. அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு, சரி நீ டாப் 5 வரமாட்டா, உன்னை விட அரோரா பீட் பண்ணிட்டா, உன்னை விட அவள் சூப்பராக கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாதான் அவளுக்கு வலிக்குன்றதுக்காகவே வேணும்னு அவங்கள டவுன் பண்ணணுன்றதுக்காக அவர் அதை பண்ணாரு. அதுக்காக அந்த பொண்ணு அழுது பேனிக் அட்டாக் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டார். ஸோ ஒவ்வொருத்தரோட வீக்னஸில் அடிக்கிறதான் விக்கல்ஸோட கேமாக இருக்குது. இப்போது அவங்க வீட்டிலேருந்து வந்து இப்போ விக்கல்ஸ் வீட்டிலேருந்து வந்து அவரோட ஒய்ஃப் என்னென்னமோ அட்வைஸ் கொடுத்தாங்க. லைக் நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் ஃபன்னாக பேசுறது கூட வெளியே தப்பாக போகுது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது அவர் ஸ்டார்டிங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இங்கே பாருமா, நான் சூப்பராக இந்த வீட்டில் தெளிவாக விளையாடிட்டு இருக்கேன், இந்த வீடு எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கிளவராக இந்த வீட்டில் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. லைக் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நான் என்னோட விதத்தில் விளையாடிட்டு இருக்கேன், நீ அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேரில் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படின்றத அவங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் மைண்ட் கேம் விளையாடுற விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் திவ்யா கொஞ்சம் வளர்ந்து வராங்க. ஒரு கேம் நடந்துச்சு இல்லையா, யாரோட கேம் யார் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ பல நேரங்களில் சாண்ட்ராவோட கேமை திவ்யா ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ திவ்யாவோட வளர்ச்சி பார்த்து அவருக்கு பிடிக்கல. ஸோ திவ்யாவை எதில் அடித்தா அவளுக்கு கோபம் வருமோ, அவளை எங்கே அடித்தா அவள் விழுவாளோ, அவளோட வீக்னஸ் எது, அவள் ரொம்ப பேசுகிறான்னு சொல்கிறது, அவள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் ஆர்கியூ பண்ணுவாள், கிரிட்டிசிசம் வச்சு அக்செப்ட் பண்ண மாட்டாள். ஸோ இப்படி சொல்கிறனும், இதை சொன்னால் தான் அவளுக்கு வலிக்குன்றதுக்காகவே விக்கல்ஸ் இதை வேணும்னே அவங்கள சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, உங்களுக்கு அது புரியல அப்படின்னா சேது சார் என்ன பண்ணியிருக்கணும், அவர் கொஞ்சம் ஓகே திவ்யா இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கும்போதே இந்த டாஸ்க் இப்படிப்பட்ட டாஸ்க்குன்னு சொல்லி வித் ஒரு எக்ஸாம்பிளோட. இப்போ பார்வதியோட கேம் முடிஞ்சிருச்சு. பார்வதி இங்கே பயந்துட்டு இருந்தா, ஐயோ அம்மா வந்தால் என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு புரிய வைக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தா. ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே நடக்கல. அப்போ அவங்க வந்து வீட்டார் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆயிடுச்சு, அவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கனாலும் அது ஓகே. பட் வாட் எவர் இங்கே வந்து திவ்யா தப்பான பாயிண்ட்
இல்லைன்னு சொல்லலை, திவ்யா கரெக்டாக தான் சொல்கிறாங்க. பட் அதை வந்து அவங்க சொன்ன விதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இருந்த மாதிரி தோணியிருக்கலாம். அதுக்கு உடனே கையை வச்சு ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு காட்டுறது, காதில் நிறைஞ்சி கொட்டுது அப்படின்னு காட்டுறது, என்ன சார் இதெல்லாம்? நீங்களே இப்படி புள்ளி பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் இன்னும் எவ்வளோ அவங்கள ட்ரால் பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் தான் அப்யூஸ் ஆகியிருக்காங்க அப்படின் போது அதை நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணுறீங்க. லைஃப்பில் அவங்க பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து நம்மளை தப்பாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபீல்டுலேயே சரி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க மேலே நிறைய அக்யூசேஷன் வச்சுருந்துருக்காங்க. ஸோ செய்யாத தவறுக்கு பல தடவை அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படின் போது அவங்களோட பாயிண்ட் அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க, எதனால இது நடந்துச்சு. அது திவ்யா எப்போதுமே பண்ணுறாங்க தான். ஏன்னா அவங்க இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதனால் இது நடந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லணுன்றது அவங்க ஒரு இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அது நீங்கள் ஒரு நாளில் மாற்ற முடியாது. அவங்க இவ்வளோ நாள் பழகி வந்ததை நீங்கள் ஒரு 100 நாளில் மாற்ற முடியுமானா பண்ண முடியாது. இப்போ போன சீசனில் ராணவ எப்போதுமே சேது சார் இப்படி தான் அடித்து உட்கார வச்சிருவார், அவனுக்கு பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவனை கலாய்ச்சிட்டே இருப்பார். அந்த மாதிரி இப்போ திவ்யாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படி சார் முடியும்? உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு இடத்துல பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணது அதை உங்களால் பண்ண முடியும். ஆனால் 100 நாளில் இவங்களை திருத்த முடியுமா? அவன் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் வளர்ந்த ஒருத்தனை நீங்கள் திருத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. உங்களுக்கு வந்து அவங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் அட்வைஸ் கொடுங்க. அதை நீங்கள் வந்து வேறு மாதிரி நல்ல விதத்தில் கொடுங்க. ஓகே திவ்யா, இதை நம்ம இவ்வளோ ஷார்ட்டாக கூட சொல்லிடலாம் திவ்யா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு காதே நிறைஞ்சி வலியுது அப்படின்னு நீங்கள் சிரிக்கவும் மற்றவங்க அதை பார்த்து இல்லைனாலே சும்மாவே அவளை கலாய்க்கிறதுக்கு திவ்யாவை கலாய்க்கணும் அப்படின்னா விக்ரம் பார்வதிக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதை வச்சு இன்னும் அவங்கள கலாய்ப்பாங்க. ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறவர் மற்ற கண்டஸ்டண்ட்டை புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர தானே இறங்கி இப்படி புள்ளி பண்ணுறது என்ன அர்த்தம்? இப்போ பார்வதி அடமெண்ட்டாக அந்த வீட்டில் தப்பு பண்ணுறாங்க, நான் வேலை செய்ய மாட்டேன், இத்தனை வாரங்களானாலும் நான் இப்படி தான் திமிர் பண்ணுவேன்னு பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அது பரவாயில்ல. ஆனால் இந்த பொண்ணு பேச தெரியல அப்படின்றதுக்காக இந்த பொண்ணை எப்போ பாரு அடித்து உட்கார வைக்கிறது என்ன சார் லாஜிக் இருக்குது? போன சீசன் ராணவ், இந்த சீசன் நீங்கள் திவ்யாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சரி, இந்த வீட்டில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எத்தனை இருக்குது? உங்களால் எதையாவது அட்ரஸ் பண்ண முடியுமா? அந்த வீட்டில் கமருதீன் எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாரு. பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாருக்கிட்டையும் அவரோட அந்த தரைக்குறைவான பேச்சு இருக்குது. அதை உங்களால் கண்டிக்க முடியுமா? முடியாது. இவங்க சுபிக்ஷா விஷயத்தில் அவர் எவ்வளோ பேசினார், அந்த விஷயத்தை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்க தம்பி வந்து அதை பேசிட்டு போனார். உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை உங்களால் கேட்க முடியாது. ஒரு பக்கெட் இஷ்யூவில் விக்கல்ஸுக்காக உங்களால் பேச முடியும். மணிக்கணக்காக அதை பேசி விக்கல்ஸ் தான் கரெக்டு அப்படின்றத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். பார்வதிக்காக ஒரு குறும்படம், அவங்க சமையல் அந்த கன்றாவியான சமையலுக்கு ஒரு குறும்படம் போட்டு அவங்கள இன்னும் ஜாலியாக்கி விட முடியும். ஓகே பரவாயில்ல, ஃபன்னு தானே, நீ பாட்டுக்கு என்ன கருமத்தை வேணாலும் போட்டு கொடு, அவனுங்க இருப்பானுங்க, உயிரோட இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ஒரு குறும்படம் போட்டு அதை என்ஜாய் பண்ண அவங்களால முடியும். ஆனால் இந்த பொண்ணு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்துருக்கனால ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அவங்கள அடித்து புள்ளி பண்ணி உட்கார வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பேச வேண்டிய பல இடங்களில் அமைதியாக இருந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி சேதுபதி கலாய்ச்சிட்டு இருக்கார். சேதுபதிக்கு இருக்கிற அனுபவமோ அறிவோ எங்களுக்கு கிடையாது, அந்த மாதிரி எங்களுக்கு பேச தெரியாதான், நாங்கள் முட்டாள் மாதிரியே பேசுகிறோன்னே வச்சுக்கலாம், லென்த்தியாக பேசுகிறோம், கண்டென்ட் எங்களுக்கு ஒழுங்காக பேச தெரியல அப்படின்னாலும் ஆனால் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல தான் ஹோஸ்ட் இருக்கணும். ஹோஸ்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவர்கிட்ட பேச முடியாது, அவர் எதிர்பார்க்குற பதிலை சொல்லலைன்னா நம்மளை உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு கண்டஸ்டன்ஸை நீங்கள் பயம் காட்டுறீங்க சார். உங்ககிட்ட யாருமே பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க, ஐயோ இவர்கிட்ட அவர் கேட்குற பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லலைன்னா நம்மளை இன்சல்ட் பண்ணி உட்கார வச்சுருவாரு, இத்தனை பேர் பார்க்குற ஷோவில் நமக்கு இன்சல்ட்டிங்காக போயிருமே அப்படின்னு உங்ககிட்ட எல்லாரும் பேச பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக தெரியல, ஒரு கோஸ்ட்டாக தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அந்த இண்டிவிஜுவாலிட்டி உங்களால் அழிக்க முடியாது. அவங்க தப்பு பண்ணால் நீங்கள் கேட்கலாம், அவங்க இன்னும் மேம்பட அவங்களுக்கு உதவலாம். அதை விட்டு அவங்கள நீங்களே அடித்து புள்ளி பண்ணி உட்கார வைக்கிறது ரொம்ப தப்பு சேது சார். சேது, நான் திவ்யாவை ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.